இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான கிரக இயக்கங்கள், பலன்கள் மற்றும் அவற்றின் ஆழமான தாக்கங்களை விரிவாக பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மே மாதங்களில் நடைபெறும் முக்கிய கிரக மாற்றங்கள், குறிப்பாக சனி, குரு, ராகு, கேது ஆகியோரின் இடமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும். ராசி அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி கிரகம். இந்த வாரம் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நிதி மற்றும் தொழிலில் முன்னேற்றம், புதிய வருமான வாய்ப்புகள், வணிகத்தில் லாபம் மற்றும் சமூக அங்கீகாரம் அதிகரிக்கும். பெண்கள், கலைஞர்கள், வணிகர்கள் ஆகியோருக்கு சுக்கிரன் அதிக ஆதரவு தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நெருக்கமான உறவுகள் மற்றும் புதிய சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படலாம். சந்திரன் ராசியில். சந்திரன் நேரடியாக ரிஷப ராசியில் பயணிப்பதால் உங்கள் மனநிலை மற்றும் குடும்ப உறவுகளில் அதிக தாக்கம் இருக்கும். சில நாட்களில் உணர்ச்சி ஏற்ற இரக்கங்கள், குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு மற்றும் வீட்டில் அமைதி அதிகரிக்கும். மனதில் தெளிவு, ஆன்மீக ஈடுபாடு மற்றும் புதிய திட்டங்களை தொடங்கும் ஆர்வம் அதிகரிக்கும். குரு 2ஆம் வீட்டில் இருப்பது நிதிநிலை, சொத்து சேர்க்கை, குடும்ப நலன் ஆகியவற்றில் வளர்ச்சி தரும். பழைய முதலீடுகளிலிருந்து லாபம், சொத்து வாங்கும் வாய்ப்பு, குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவு மற்றும் வாரிசு பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் வாழ்வில் நம்பிக்கை, நற்செயல்கள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை ஊக்குவிக்கும். இந்த வாரம் சனி, புதன், சூரியன், ராகு ஆகியோர் 11ஆம் வீட்டில் சேர்ந்து பஞ்சகிரக யோகம் உருவாக்குகின்றனர். இது வருமானம், தொழில், வணிகம் மற்றும் சமூக அங்கீகாரம் ஆகிய துறைகளில் முன்னேற்றம் தரும். புதிய தொழில் வாய்ப்புகள், பதவி உயர்வு, வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் நண்பர்கள், சமூக வட்டாரத்தில் ஆதரவு கிடைக்கும். இந்த யோகம் உங்கள் நீண்டகால இலக்குகளை அடைய உதவும். ஆனால் ஒரே நேரத்தில் பல பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். சனி மார்ச் 29, 2025 அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு நகரும். இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், நிதி முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி தரும். குரு மே 15, 2025 அன்று ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு நகரும். அதுவரை நிதி, சொத்து, குடும்பத்தில் நல்ல பலன் தரும். ராகு, கேது மே 20, 2025 அன்று புதிய ராசிக்கு நகரும். இதனால் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள், சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் உருவாகும். இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மிகுந்த முக்கியத்துவம் பெறும். குரு 2ஆம் வீட்டில் இருப்பதும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பை உருவாக்குகிறது. பங்குச் சந்தை, நிலம், தங்க முதலீடுகளில் முன்பு செய்த முதலீடுகள் லாபம் தரும். வாடகை வருமானம், வங்கி வட்டி, பிசினஸ் லாபம் போன்ற வழிகளில் கூடுதல் வருவாய் கிடைக்கும். வாரத்தின் முதல் பாதியில் பழைய கடன்கள், குடும்ப செலவுகள், குழந்தைகளின் கல்விச் செலவுகள், வீடு பழுது போன்ற திட்டமிடாத செலவுகள் ஏற்படலாம். செவ்வாய் மற்றும் சந்திரனின் தாக்கம் காரணமாக வீடு, சொத்து, குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம். சிலருக்கு பழைய கடன்கள் தீரும் வாய்ப்பு உள்ளது. புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் நிதி மேலாண்மை அவசியம். தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து அவசர தேவைகளுக்காக சிறிது பணத்தை ஒதுக்கி வைக்கவும். வாரத்தின் 2ஆம் பாதியில் வருமானம் அதிகரிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள், முதலீடுகளில் லாபம், வாடகை, வங்கி வட்டி போன்ற வழிகளில் கூடுதல் வருவாய் கிடைக்கும். தொழில், வணிகம், பங்குச் சந்தை முதலீடுகளில் லாபம் பெறும் வாய்ப்பு அதிகம். குடும்ப செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் பெரிய பொருட்கள் வாங்கும் திட்டங்களை இந்த வாரம் தள்ளி போடுவது நல்லது. நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் பண உதவி கேட்கலாம். ஆனால் நிதானமாக முடிவெடுக்கவும். பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். செலவுகளை குறைக்கும் நோக்கில் பழைய பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்வது, தேவையற்ற சந்தா, உறுப்பினர் கட்டணங்களை ரத்து செய்வது போன்ற வழிகளை முயற்சிக்கலாம். இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகளில் பல்வேறு மாற்றங்கள், உணர்ச்சியேற்ற இரக்கங்கள் மற்றும் புதுமையான அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சந்திரன் நேரடியாக உங்கள் ராசியில் பயணிப்பது குடும்ப சூழ்நிலையை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக மாற்றும். குடும்ப உறுப்பினர்களுடன் உங்கள் பாசம், அக்கறை மற்றும் பொறுப்புணர்வு அதிகரிக்கும். தந்தை, தாயார் மற்றும் மூத்தவர்கள், குடும்பத்தில் தந்தையுடன் சொத்து, குடும்பத் திட்டங்கள், கல்வி, திருமண பேச்சு போன்ற விஷயங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சில சமயங்களில் தந்தையின் ஆலோசனை கடுமையாக இருக்கலாம். ஆனால் அவர்களின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். அவர்களுடன் அமைதியாக, மரியாதையுடன் பேசுவது நல்லது.
தாயாரின் உடல் நலம் குறித்து சிறிது கவனம் தேவை. அவர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள், உணவு பழக்கங்கள், ஓய்வு ஆகியவற்றை கவனிக்க வேண்டும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள், சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் பழைய பிணக்குகள் தீரும். குடும்ப நிகழ்ச்சிகள், திருமண பேச்சு, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் அல்லது குடும்ப சந்திப்புகள் மூலம் உறவுகள் வலுப்படும். சிலருக்கு உறவினர்களிடமிருந்து உதவி, நல்ல செய்தி அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு, கல்வி முன்னேற்றம் அல்லது புது முயற்சி தொடங்கும். திருமண வாழ்க்கை மற்றும் காதல். திருமணமானவர்களுக்கு தொழில் அழுத்தம் காரணமாக துணையுடன் நேரம் செலவிட முடியாமை சிறிய பிணக்குகளை ஏற்படுத்தலாம். எளிமையான உரையாடல்கள், குடும்ப உணவு நேரம் அல்லது வெளியே சிறிய சுற்றுலா போன்றவை உறவை வலுப்படுத்தும். இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் கல்வி துறைகளில் பல்வேறு புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் மற்றும் சவால்கள் காத்திருக்கின்றன. சனி, புதன், சூரியன், ராகு ஆகியோர் 11ஆம் வீட்டில் பஞ்சகிரக யோகம் அமைக்கின்றனர். இது தொழில், வணிகம் மற்றும் சமூக அங்கீகாரம் ஆகிய துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை வழங்கும். தொழில்துறை. உங்கள் தொழில் வாழ்க்கையில் இந்த வாரம் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு அதிகம். கடந்த சில மாதங்களாக முயற்சி செய்து வந்த திட்டங்கள் இந்த வாரத்தில் நிறைவு பெறும். மேலாளர்களின் பாராட்டு, புதிய பொறுப்புகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள், புது வாடிக்கையாளர்கள் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு தொழிலில் புதிய குழு, புதிய திட்டம் அல்லது புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் 3 முதல் 5 வருடங்களாக நிலுவையில் இருந்த திட்டங்கள் நிறைவேறும். வணிகத்தில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் நிபுணர்களின் ஆலோசனை பெற்ற பிறகு செயல்படுவது நல்லது. எச்சரிக்கை: பணியிடத்தில் பெண் சகாக்கள், மேலாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படலாம். தொழில்முறை நடத்தையை பராமரித்து உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட வேண்டும். புதிய கூட்டு வணிகங்களில் பணம் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். கல்வித்துறை. மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில் வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் காத்திருக்கின்றன. போட்டித் தேர்வுகள், முக்கியமான தேர்வுகள் மற்றும் ஆன்லைன் படிப்புகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. பொதுவாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு வயிற்று உபாதை, வாயு கோளாறு, சர்க்கரை நோய், பார்வை குறைவு, தொண்டை மற்றும் கழுத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் உள்ளது. குறிப்பாக இந்த வாரத்தில் மஞ்சள் காமாலை, தலைச்சுற்றல், காய்ச்சல், அலர்ஜி போன்ற சிறிய உடல் குறைபாடுகள் சிலருக்கு வரக்கூடும். நீர் குடிப்பதை அதிகரித்து தண்ணீரை காய்ச்சி அருந்துவது நல்லது. உடல் உழைப்புக்கு ஏற்ற உணவு பழக்கம், போதிய ஓய்வு மற்றும் நேர்மறை மனநிலை இந்த வாரத்தில் மிகவும் அவசியம். அதிக கார உணவு, எண்ணெய் மற்றும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை தவிர்க்கவும். தினமும் அதிகமான நீர் குடித்து பழங்கள், காய்கறிகள் சேர்த்து உணவு சாப்பிடுங்கள். ரிஷபராசி தொண்டை, வாய், கழுத்து, முகம் ஆகிய உடல் பாகங்களை ஆளும் ராசி என்பதால் டான்சில்ஸ், தைராய்டு, பாராதைராய்டு போன்றவற்றை பரிசோதிக்கவும். தொண்டை வலி, குரல் மாற்றம், சளி போன்றவை இருந்தால் மருத்துவரை அணுகவும். நீரிழிவு மற்றும் கல்லீரல் நோயுள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருப்பதால் உடல் ஆரோக்கியம் பெரும்பாலும் நல்லதாக இருக்கும். ஆனால் சில நாட்களில் அலட்சியமாக இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். பெண்கள், குறிப்பாக கர்ப்பிணிகள், அதிக எடையுள்ள சுமைகளை தூக்க வேண்டாம். உடல் சோர்வு, மன அழுத்தம் இருந்தால் உடனே ஓய்வு எடுக்கவும். பொதுவாக இந்த வாரம் ரிஷப ராசிக்காரர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆனாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம். தினசரி நடைப்பயிற்சி, யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்தில் பல நன்மைகள் காத்திருக்கின்றன. கிரகங்களின் அமைப்பு, குறிப்பாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் குரு 2ஆம் வீட்டில் இருப்பதும் உங்கள் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மன நிம்மதி, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை அதிகரிக்கும். அதிர்ஷ்டம், பணவரவு திருப்தியாக இருக்கும். பழைய கடன்களில் ஒரு பகுதியை திருப்பித் தரும் வாய்ப்பு உள்ளது. அவசிய தேவை என்றாலும் கூட இப்போது கடன் வாங்குவதை தவிர்க்கவும். திருப்பிக் கொடுப்பது சற்று கடினமாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், நெருக்கமானவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும்.
தடைப்பட்ட சொத்து விற்பனை, வீடு கட்டும் பணி, நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பங்குச் சந்தை, வணிகம், அரசு வேலை, புதிய தொழில் முயற்சி போன்றவற்றில் முயற்சி எடுத்தால் அதிர்ஷ்டம் கூடும். குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு அரசு உத்தியோகம், போட்டித் தேர்வில் வெற்றி, குழந்தை பாக்கியம் போன்ற அதிர்ஷ்ட நிகழ்வுகள் சாத்தியம். அதிர்ஷ்ட எண்கள், நாட்கள், நிறங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 4, 6. வார பலன்கள் மற்றும் தினசரி பலன்களில் வேறுபாடு இருக்கலாம். பொதுவாக 1, 3, 6 அதிகம் குறிப்பிடப்படுகிறது. அதிர்ஷ்ட நாட்கள் 22, 25 இந்த வாரத்திற்கு பொருந்தும் நாட்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் குங்குமப்பூ, மஞ்சள், காவி, சாம்பல். ஆன்மீகம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்துடன் கோயில் செல்லும் வாய்ப்பு, குல தெய்வ வழிபாடு, புண்ணியத் தலங்களுக்கு பயணம் போன்றவை ஏற்படும். மனநிலை தெளிவாக இருக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். ஆன்ம பலம் பெருகும். பூர்வ புண்ணிய பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதம், முன்னோர்களின் நல்லாட்சி கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி, மகாலட்சுமி, சிதம்பரம் நடராஜர், ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய தெய்வங்களை வழிபட பரிகாரம் கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை பஞ்சமுக நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபடவும், சனி, புதன், ராகு போன்ற கிரகங்களுக்காக நவகிரக வழிபாடு செய்யவும் பரிந்துரை செய்யப்படுகிறது. மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிதி, தொழில், குடும்பம், உடல் நலம், ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன. கிரகங்களின் சாதகமான நிலை காரணமாக புதிய வருமான வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் ஆன்மீக நிம்மதி கிடைக்கும். சில நாட்களில் செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. ஆனால் உங்கள் திட்டமிடல், பொறுமை மற்றும் நேர்மறை எண்ணங்கள் இந்த சவால்களை எளிதாக கடக்க உதவும். தொழில் மற்றும் கல்வியில் உழைப்பு, நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் மற்றும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் திறன் வெற்றிக்கு வழிவகுக்கும். குடும்ப உறவுகளில் அன்பும் சமரசமும் முக்கியம். உடல் நலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், ஆரோக்கிய உணவு மற்றும் ஓய்வு அவசியம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு, தெய்வ வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்வது மன நிம்மதியும் அதிர்ஷ்டமும் தரும். மொத்தமாக இந்த வாரம் உங்கள் முயற்சிகள், நம்பிக்கை மற்றும் நேர்மறை அணுகுமுறையால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காணும் வாய்ப்பு அதிகம். சின்ன சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு ஆன்மீக நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வாரம் இது.